அனைவருக்கும் இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி மரவள்ளிக்கிழங்கு புட்டு. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்க தோலை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா சீச்சு வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை வேக வச்சிடலாம். வேக வைக்கிறதுக்கு சின்ன இட்லி கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இது மல்டி பர்பஸ் தான். இட்லியும் ஊற்றிக்கலாம். இட்லி தட்டில் இந்த மாதிரி அவிக்கிறதும் நம்ம வச்சு மேலே வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோன்னே இப்போ நம்ம இந்த தட்டில் வச்சு வேக வச்சிடலாம். மரவள்ளிக்கிழங்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இந்த தட்டில் நல்லெண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இல்லைனா நம்ம வேக வச்சு பாத்திரத்தில் மாற்றுறப்போ ஒட்டிக்கும். எப்போவுமே எது வேக வச்சாலும் நல்லெண்ணெய் தடவி வேக வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்க இந்த தட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக குக் ஆகும். பாருங்கள், எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா சீக்கிரமே வெந்துடும். பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு நல்லா சூப்பராக இந்த மாதிரி வெந்துடுச்சு. நல்லா இந்த பிசு பிசுப்புன்னு இருக்கணும். இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வேக வச்சதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் சால்ட்டு, தேங்காவை நான் நல்லா துருகி வச்சுருக்கேன், தேங்காய் பூ, நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் இருக்கிற சத்து எதுலேயுமே கிடைக்காது. அந்தளவுக்கு நிறையா சத்து இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சீக்கிரமாக ரெடி ஆயிரும். 10 நிமிஷத்தில் வெந்துடும். சூப்பரான இந்த மரவள்ளிக்கிழங்கு புட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.